Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபார் த இயர் 2024 என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸை படித்தா என்ன ஸ்கோப் இருக்கும், அது எந்தெந்த ஏரியாவில் யூஸ் பண்ணலாம், அதோட சேலரி பேக்கேஜஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் ஆண்ட்ரூ, எனக்கு ஒரு 5+ இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக 10+ இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லிஸ்ட்டில் 5th இருக்கிறது ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஐஃபோன், மேக்கு அதில் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இதை பேக் பண்ணுறது யார் அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிளோட பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிளே க்ரியேட் பண்ண லாங்குவேஜ் தான் ஷிஃப்ட்டு. ஸோ இந்த ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கேயும் போகாது, ரொம்ப நாள் லாங்கிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் இந்த ஷிஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்து படிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஷிஃப்ட் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இது மோஸ்ட் டிமாண்டிங் ஜாபாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கிறலாம். ஆவரேஜாக ஷிஃப்ட் படித்தா இந்தியாவில் அவங்களோட சேலரி என்ன இருக்கும் அப்படின்னா 5.5 lakhs to 15 lakhs. அதுக்கப்புறம் யூஎஸில் ஒரு $68,000 to $1,600. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு C#. எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் தான். ஸோ இந்த C# லாங்குவேஜை க்ரியேட் பண்ணவங்க யார் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ இந்த C# லாங்குவேஜுக்கும் ஜாவாவுக்கும் எப்போவுமே ஒரு போட்டி இருக்க தான் செய்யும். இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கிடையாது தான் ஒரு டைமில் பயங்கர போட்டியாக இருந்துச்சு. இந்த C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு உங்களால் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன் பண்ண முடியும், கேம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ். இதுக்கு மோஸ்ட் டிமாண்ட் இருக்குது. பட் நிறைய பேர் இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிக்கிறது இல்லை. C# படித்தா அவங்களோட ஆவரேஜ் சேலரி என்ன இருக்கும் அப்படின்னா 4 lakhலேருந்து 12 lakh per annum இந்தியாவில். மேபி யூஎஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $73,000 to $1,20,000 யூஎஸில் கொடுக்குறாங்க. ஸோ 3rd பிளேஸில் இருக்கிறது ஜாவா. ஸோ ஜாவா அப்படின்றது வைட்லி யூஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவா படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும், மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாவா வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாவாவை தான் அவங்களோட பேக்அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாவாவை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் கண்டிப்பாக ஜாவா படித்தவங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஜாப் கிடச்சிரும். ஸோ இது மோஸ்ட் டிமாண்டிங் ஜாபு. எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ், ஹெல்த் கேர், இ-காமர்ஸ், பேங்கிங் செக்டார்ஸு, இந்த மாதிரி இடங்களில் இந்த ஜாவாவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸ் இல்லை பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாவா படிச்சிங்கன்னா அவங்களோட சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5.5 lakh to 11 lakh per annum in India. யூஎஸில் பார்த்தீங்கன்னா $48,000 to $1,58,000 அவங்க அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2nd பிளேஸில் இருக்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது மோஸ்ட் பாப்புலர்லி யூஸ்டு லாங்குவேஜ், ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் படித்தா போதும், நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், பேக் அண்ட் சர்வர் இதை வச்சு Node.js வச்சு நீங்கள் பண்ணலாம். எல்லாமே ஒரு லாங்குவேஜ் படித்தா எல்லா இதையும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது ரொம்ப பாப்புலராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால எல்லாரும் மோஸ்ட்லி இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் வெறும் ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் படித்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஒன்று ஆங்குலர் படிக்கணும், இல்லாட்டினா ரியாக்ட் லைப்ரரி படிக்கணும், இல்லாட்டினா Vue.js படிச்சிருக்கணும் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட். நீங்கள் பேக்கெண்டில் நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் Node.js படிச்சிருக்கணும். ஸோ இது வெறும் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு மட்டும் உங்களால் எங்கேயும் ஜாப் எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6 lakhலேருந்து 12 lakh per annum in India.
ஸோ யூஎஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா $71,000 $1,43,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பைத்தான். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஸோ ஏன் அப்படின்னா பைத்தான் இஸ் தி மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ். எதுக்காக அப்படின்னா அதை வச்சு உங்களால் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். உங்களால் டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸு, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பைத்தான் வச்சு உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். மோரோவர் இதோட லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. எல்லாரும் ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் ஒரு ட்ராபேக் வந்து பைத்தானில் இருக்குது. அது என்னென்னா இது வந்து ஸ்லோயஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதே அதுதான் ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். ஆனால் இது வந்து ஹை டிமாண்டிங் ஜாப் இந்த கரண்ட் இண்டஸ்ட்ரியில். ஏன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் பைத்தான் தான் அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பைத்தான் படிக்கிறது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுலேயும் சில ட்ரிக்ஸ் அண்ட் இது இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷரை வந்து டைரெக்டாக வந்து மெஷின் லேர்னிங் அந்த போஸ்ட்டில் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பைத்தானுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. அதோட ஆவரேஜ் சேலரியாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 lakhலேருந்து 20 lakhs கொடுக்குறாங்க பெர் ஆனம். அண்ட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா $75,000 to $1,43,000 உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. லிஸ்ட்டில் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்ததில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கிறது என்னென்னா பைத்தானை ஈஸியாக படிச்சிடலாம், ஜாவா ஸ்கிரிப்டை ஈஸியாக படிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய பேக்அண்ட் டெவலப்பர் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து C# நீங்கள் ஜாவாவும் எடுத்து நீங்கள் படிச்சுக்கிடலாம். ஸோ இதுதான் என்னோட சஜஷன்ஸ். இன்னொரு க்ரோயிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாங். ஸோ இது வந்து கூகுள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அப்கமிங் இயர்ஸில் நல்லா டாப்பில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ 11th பொசிஷன்லேருந்து இப்போ 10th பொசிஷனுக்குள்ளே வரைக்கும் கோலாங் வந்துருச்சு. ஸோ மேபி இந்த இயர் ஆஃப் 2024 அதுக்கு இன்னும் கொஞ்சம் டாப் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.